அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 7. கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சேர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்ட கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். 6வது பாசுரத்துல அதிகாலை பொழுது எப்படி விடியும் அப்படிங்கிறத இயற்கை விழிப்பை சொல்லியிருக்காங்க. இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியே, இன்னும் எழுந்துருன்னு இன்னும் சில நிமித்தங்களை 7வது பாசுரத்தில் சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயமா சொல்கிறது என்னன்னா, பறவைகள் ஒன்னோடு ஒன்று பேசி குழவி கொண்டு இருக்கு. அப்போ கீச்சு கீச்சுன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த சத்தம் ஆரவாரம் உனக்கு கேட்கலையா? ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் கழுத்தில் அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒன்னோடு ஒன்று உரசி கலகலன்னு ஒலி எழுப்புது. அந்த ஒலியும் உனக்கு கேட்கலையா? உங்கள் கையில் மத்தினை எடுத்து அசைத்து அசைத்து தயிர் கடையிறாங்க. அந்த கடையும் தயிரின் ஒலியும் உனக்கு கேட்கலையா? நாராயணன் யாரு? உயிர்களுடைய உள்ளும் புறமும் இருக்கவர், எங்கும் நிறைந்திருப்பவர் அந்த நாராயணன். அழகிய வடிவுடையவர். அவர் நம்ம ஆயர்பாடிக்கு கண்ணனா வந்து கம்சன்னா கேசி அப்படிங்கிற அரக்கனை கொன்றதுனால தான் கேசவன் அப்படிங்கிற பெயர் கண்ணனுக்கு வந்தது. அப்ப கம்சனை விடுத்த கேசவன்கிற பெயர் பெற்றவராச்சே, அவரோட புகழ இந்த மார்கழி மாதம் விடிகாலையில நாங்கெல்லாம் பாடிட்டு வரோம். காதுல கேக்குது, கேட்டும் கேட்காத மாதிரி படுக்கையிலே இருக்கே, எழுந்துரு. இதெல்லாம் உன் பெருமைக்கு அழகல்ல. நீ யாரு? எங்கள் குழுவுக்கே நீ தான் தலைவியா இருக்க. அப்ப நீ தானே எழுந்து பாடணும். இதெல்லாம் நீ தானே எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எழுப்புறாங்க. இந்த இதில் என்னென்னா, பேய் பெண்ணே இந்த வார்த்தைகள்லாம் வர்றது என்னென்னா, பக்தியில் அவங்க எல்லாம் பித்து பிடித்தவர்களாக இருக்கிறதுனால தான், அந்த பக்தியில் பித்தம் இருக்கிறதுனால பேய் பெண்ணே அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்போ பக்திக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றத நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பிரகாசமான முகம் இருக்குது. நாங்கள்லாம் கூப்பிடுறோம். அந்த பரந்தாமனுடைய நாமத்தை பாடுறது கேட்டும் நீ தூங்கிட்டு இருக்க, கதவை திற அப்படின்னு துயில் எழுப்புறாங்க ஆண்டாள். இதுதான் அந்த 7வது பாடலுடைய விளக்கம். அப்ப நம்மளும் தினமும் திருப்பாவைய பாடவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும். நாமும் தினமும் திருப்பாவை பாடுவோம். நன்றி.